ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்து எலுமிச்சங்காய் செடிங்க தெரியுதுங்களா? குட்டியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது இப்போ பாருங்கள், நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குங்களா? ஒரு பாட்டி அம்மா கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் பெருசாக மரம் இருக்கா, குட்டியாக நாற்று இருந்துச்சுன்ட்டு கொடுத்தாங்க. கொண்டு போய் வெய்க்கண்ணு அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சேங்க. அப்புறம் இப்போ காஞ்சு போன மாதிரி அப்படியே நல்லா இப்போ துளி விட்டு நல்லா கொழுந்தாக வந்துட்டுருக்குங்க. ஆனால் எலுமிச்சங்காய் மரம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 அர்த்தமாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் வைக்கலாமா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 2-3 பேர் கமெண்டில் தாராளமாக வைக்கலான்ட்டு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. சிலர் வேண்டாம், வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு நிறையா பேர் மரத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கட்டும், இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செடி வச்சுருக்கோம், இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. நான் விட்டுட்டேன். அது தானாக வரட்டும், பெருசாகட்டும். ஒரு செடி வச்சு வர்றது பெருசுங்க. இந்த எலுமிச்சங்காய் செடி எங்கள் அப்பா வீட்டில் வச்சுருப்போம். நிறைய காய் விடுங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகிறவங்களாம் பறிச்சிட்டு போவாங்க. ஒரு காய் 4னா 8னா பார்த்திங்களா? நாங்கள் கூட பொறிக்க மாட்டாங்க, அவங்களே பொறிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க. அத்தனை காய் எங்கள் அப்பா வீட்டில் விடுங்க. பெரிய மரமாக விடுங்க, பெருசுங்க அந்த மரம். காய்னா காய் அவ்வளோ கொத்தாக வருங்க. அந்த காய் எலுமிச்சங்கானா ஒரு காய் 4நாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போவாங்க. பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. ரெகுலராக வருவாங்க வாரம். அப்புறம் அவங்களே பொறிச்சிட்டு போவாங்க. நாங்கள் பொறிச்சா கூட இதை பார்த்து பொறிச்சிட்டு அவங்களே பழுத்த மாதிரியுமே கொஞ்சம் காயாகவுமே பார்த்து பொறிப்பாங்க. அப்புறம் சரி, அப்புறம் என்னாச்சுன்னா அந்த மரம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறையா பேர் கை வச்சு பறிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் என்னாச்சுன்னா பாதி மரம் பச்சையாக, பாதி மரம் காஞ்சதாக ஆயிடுச்சுங்க. அது என்னென்னா, செடி வச்சது நாங்கள், பறிக்கிறது வேற ஒருத்தர் பறிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது நல்லவங்க, எப்படின்னு சொல்லலாம், லேடிஸுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க தொட்டாவே அது பாதி காஞ்சு பாதி பச்சையாக இருக்குங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது தெரியாமல் யாரோ தொட்டிருக்காங்க. சரி, அதில் மரம் காஞ்சிருச்சுங்க. அப்புறம் அந்த மரத்தை காஞ்ச மரத்தை வைக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ஆளை விட்டு நாங்கள் வெட்டிட்டோம். எலுமிச்சங்காய் மரம் நிறைய மரம் இருந்துச்சுங்க. நான் எங்கே போனாலும் தோட்டத்தில் செடி இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வைப்பேன். எங்கள் அப்பா வீட்டிலேயே நான் வைப்பேங்க. அப்போ இருந்தே எனக்கு செடின்னா அவ்வளோ இஷ்டங்க. எந்த செடியாக இருந்தாலும் கொண்டு வளர்க்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு இஷ்டங்க. இப்போவும் நான் பாருங்கள், இங்கே எல்லா செடியும் வைப்பேன். வர செடி வரட்டும், குழந்தைங்கள் மாதிரி நாங்கள் அதை வளர்க்குறோம் பார்த்தீங்களா? இது பாருங்கள், இந்த வெத்தலை செடி எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். அது பாருங்கள், தெரியுதுங்களா? வெத்தலை செடி சின்னதாக குட்டியாக கொண்டு வச்சோங்க. பாருங்கள், வெத்தலை செடி. இங்கே ஒரு செடி வருது, அது அப்படியே உள்ளே காஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கலாம், இந்த வர நாட்கள்லாம் வருதான்னுட்டும் பார்க்கலாம். எங்கள் அக்கா வீட்டில் ஒரு படல் மேலே போட்டு லைனாக போயிட்டு இருந்துச்சுங்களா? சின்னதாக நான் வெட்டி கொடுக்கல, நீயே எடுத்துகிட்டு போன்னு சொல்லி எங்கள் வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சா. சரி, எங்கள் வீட்டில் கொண்டு நான் தான் வச்சேன், வந்துருச்சுங்க வெத்தலை செடி. வீட்டில் இந்த செடி இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இது லட்சுமிங்க. அதனால் இது வீட்டில் வைக்கிறது நல்லது. அப்புறம் இந்த வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாழை மரம் நான் தான் வச்சேங்க. எந்த செடி நான் வச்சாலும் வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் இதை க்ளீன் பண்ணுறப்ப இப்போ ஆளை விடலான்ட்டு நான் காலையிலே சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில். நான் பண்ணலிங்க, எனக்கு கை வலிக்குது, நான் பண்ணால் எனக்கு கை வலிக்குதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஒரு ஆளை விட்டு பண்ணிடுங்கண்ணா. சரி, பண்ணிடலாம், ஒரு 2 நாள் பொறு, அப்புறம் பண்ணிடலான்ட்டாங்க. இருக்கிற பூவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாட்டியம்மா இந்த பூவெல்லாம் விதைக்கு கொடுமா, நான் கொண்டு போய் எங்கள் தோட்டத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் எடுத்து வைக்கிற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். என்னமோ அவங்க தோட்டம் இருக்காம்மா. சரி, பூவெல்லாம் பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கவரில் போட்டு கட்டி கொடுங்க, நான் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் இதை எடுத்து வீசுகிற பூ தானே, அது விதைக்கு கொடுத்தா அது இன்னொரு வீட்டில் போய் அது நல்லா வளருதுங்க. இதில் எங்களுக்கு என்னங்க, கொடுத்தா அவங்க கொண்டு போய் தோட்டத்தில் ஏக்கரா கணக்கு இருக்குதுன்னு வைங்க, போட்டால் அது நிறைய பூ பூக்குது.
நாங்கள் வந்து அழகுக்கு வச்சுருக்கோம். அவங்க வந்து தோட்டத்தில் கொண்டு போய் போடுறேன்னு சொன்னாங்க. சரி இருக்கிற பூவெல்லாம் இந்த காஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை ஒரு ஜவுக்காயத்தில் போட்டு கட்டி வைக்க சொன்னாங்க. இதை நான் சாயங்கால நேரத்தில் வெயில் இல்லாத போது வந்து கட்டி வச்சா அவங்க கொண்டு போய் தோட்டத்தில் போட்டால் அது அங்கேயும் நல்லா வரட்டும். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி கறி எடுக்கலாமா மீன் எடுக்கலாமான்னு தெரியல. இன்னும் பாப்பா தூங்கிட்டுருக்கா. இன்னும் காலையில் சாப்பாடு இனிமேல் தான் செய்யணுங்க. இப்போல்லாம் கேஸ் தட்டுப்பாடு தாங்க எங்கேயுமே. நானே இப்போ விறகடுப்பில் தாங்க ஆக்கிட்டுருக்கேன். ஏன்னா கேஸ் வந்து எங்களுக்கு இன்னும் 10 நாளைக்கு மேலே தான் புக் பண்ண சொல்லிட்டா. எங்கே போனாலும் கேஸு 500 வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. நேற்று வண்டி வந்துச்சு, 300 தரேன்னா 500 தரேன்னான்னு கேட்டாங்க கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு உடம்பு இல்லைங்கண்ணா அப்படின்ட்டாங்க. சரி வர வரைக்கும் விறகு இருக்குதுங்க. டெய்லி இப்போ மத்தியானம் ஒரு 12 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சா ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா 2 வேலைக்கு ஆக்கிடலாம். கரண்ட் அடுப்பும் இருக்குங்க. கரண்ட்லேயும் தட்டுன்னு தட்டுவேன் நான். கேஸ் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகிற காலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். டீ காபி எல்லாமே இந்த கரண்ட் அடுப்பில் தாங்க நான். பாப்பா ஸ்கூலுக்கு பறித்து வேறு இருக்குங்க. தீர்ந்துச்சுன்னு வைங்க, ஆத்திரத்துக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்புறம் நம்பாமல் உதலாட்டம் ஆயிடும். அப்போ மட்டும் பாப்பாவுக்கு செய்யறதுக்கு மட்டும் அந்த கேஸு, ஏன்னா எப்போ வேணால் அந்த கேஸ் தீர்ந்துடும். அது என்னன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி கேஸ் வந்துச்சுங்க. நான் வச்சு 2-3 வாரத்துலேயே கேஸ் வந்துருச்சுன்னா அப்படின்னு வச்சேன் சொன்னாங்களா. சரி வச்சு குடம் வச்சு 3 வாரம் தான் ஆச்சா, இப்போவே எடுத்து வச்சு என்ன பண்ணுறதுங்க, வேண்டான்ட்டு நான் சொல்லிட்டேன். எங்கள் குடத்தை வந்து வேறவங்களுக்கு ஷிஃப்ட் மாற்றி விடுறதுக்கு ஓடிபி கேட்டான். நானும் யதார்த்தமாக எங்கள் வீட்டில் சொல்லிட்டேங்க. ஆனால் குடம் வந்துச்சுன்னா நாங்கள் வேண்டான்ட்டோம். சரி ஒரு ஓடிபி வரும்னா சொல்லுங்கண்ணான்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா ஓடிபி சொன்னாங்காட்டி அந்த 3 வாரத்தில் இருந்து என்றைக்கு டெலிவரி ஆச்சோ அப்போ இருந்து இப்போ 30வது நாளுக்கு தான் எங்களுக்கு புக் பண்ண சொல்கிறாங்களே. மார்ச் 22ஆம் எங்களை புக் பண்ண சொல்லி அதுக்கு மேலே எங்களுக்கு குடம் வரக்கு மொத்தம் 20 நாள் ஆயிருங்க. நேற்று வண்டி வந்துச்சு, ஓடிபி கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேஸ் போடுறவங்க. அவங்கக்கிட்ட சொன்னான்னா அன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஏமாந்து ஓடிபி சொல்லி இப்போ எங்களுக்கு குடம் சிக்கலாகி போச்சுன்னா சிரிக்கிறாங்க வைங்களேன். அசால்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் காசு வச்சு கொடுத்தாலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வைங்களேன். இப்போ வந்து அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிபட்டாச்சுங்க. இன்னும் அடுத்த ட்ரிப்பு நாங்கள் அடிப்படுவோங்களா, அடுத்த ட்ரிப்பு உஷாராக இருந்துப்போமில்ல. இன்னும் கேஸுக்கு ஓடிபி கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோமில்ல. மக்களே எல்லாருமே கேஸ் இருந்தாலுமே ஒரு குடம் எடுத்து ஸ்டாக்கு வச்சுக்குங்க மக்களே. ஏன்னா இது வந்து எப்போ வேணால் பூகம்பமாக வெடிக்குதுங்க கேஸுன்ட்டு. இப்போ பாருங்க, நான் ஒரு கையில் காசு இருந்தாலும் இப்போ குடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தருக்கு ஓடிபி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி இது வந்து ஒரு முதல் அடி. இன்னும் மேற்கொண்டு நாங்கள் வந்து குடமே வந்தாலுமே அவங்களுக்கு நாங்கள் ஓடிபி கொடுக்கலன்னா அந்த குடம் கம்முன்னு ஆஃபீஸுக்கே போயிடுமில்லங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஓடிபி கொடுத்தங்காட்டி வம்பாகி போச்சு. இப்போ நான் தான் விறகடுப்பில் ஆக்கிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுங்க. ஃபஸ்ட்டு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி கேஸ் சிக்கல் வரும்ன்ட்டு. தெரிஞ்சிருந்தால் நான் குடம் எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே நான் குடம் ஸ்டாக் எடுத்து வைப்பேன். வச்சு 2-3 வாரம் கூட நாங்கள் புக் பண்ணாமல் எப்படிங்க கேஸ் வரும், வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது பார்த்தா இப்போ சிக்கல் எங்கள் குடத்தை வேற ஷிஃப்ட் மாற்றி விட்டு இப்போ எங்களுக்கு வழி இல்லாமல் குடம் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது. ஆனால் அது என்ன சொல்ல, பாப்பாவுக்கு மட்டும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும் வேணும். லீவுன்னா வந்து நாங்கள் 10 மணிக்கு கூட சாப்பிட்லாம். பாப்பாவுக்கு 8 மணிக்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சா கேஸில் தாங்க மலான்ட்டு வேலை நடக்கும். இந்த விறகடுப்புலாம் நாங்கள் நினச்ச மாதிரி டைமுக்கு பண்ணவே முடியாது. பாப்பாவுக்கு தலை சீவி விடணும். அவளை 7:30 மணிக்கு நான் சாப்பாடு ஆக்கி வச்சிடணும். 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடணும். ஏன்னா பரீட்சையாக இருக்குது. சொன்ன டைமுக்கு உள்ளே போயே ஆகணும். அதுக்கொசரம் தான் சரி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல விறகடுப்பில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருந்தாலும் இருக்கட்டும். ஒரு 10 நாள் ஸ்கூல் இருக்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பதனமாக அந்த கேஸை வச்சுட்டு பாப்பா ஸ்கூல் லீவ் முடிகிற வரைக்கும் அந்த கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் விறகடுப்பில் செஞ்சுக்கலான்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணிட்டோங்க. எங்கள் இதில் இது தாங்க இன்றைக்கி. ஏன்னா இப்போ கரண்ட் அடுப்பு எந்த கடையிலையுமே இல்லைங்களாம்மா. எல்லாம் போய் லைனாக வாங்கி அது 2000 ரூபாய்க்கு கொடுக்குற கரண்ட் அடுப்பு இப்போ 4000 ரூபாயாம்மா. என்னன்னு சொல்லலாம். ஒரு அடுப்பு கூட எந்த கடையிலும் இல்லைங்களாம்மா. இப்போ நான் கரண்ட்டில் தட்டுன்னு தட்டிகிட்ருக்கேன்.
எல்லாமே கரண்ட்டில் தாங்க இப்போ. முடியவே மாட்டேங்குதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. கமெண்டில் வந்து ரிப்ளை கொடுங்க சரிங்களா? உங்கள் ஊரில் கேஸ் தட்டுப்பாடு எப்படின்ட்டு. ஓகேங்களா? இனிய காலை வணக்கம். பாய்ங்க.